இனிய நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில நீங்க எதை கண்டும் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை, எதை கண்டும் நீங்க கலங்கி போக வேண்டிய தேவையில்லை. ஏன் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், அதனால நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட சொல்ல முடியும். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை யோபுவை குறித்து சொல்லப்படும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று சொல்லி யோபுவை குறித்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவருக்கு வாழ்க்கையில் அநேக சோதனைகள் பிசாசானவனால் வந்தபோது கூட, வாழ்க்கையில் இருக்கிற சொத்துக்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த போது கூட தேவனிடத்தில் அவர் நம்பிக்கையுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் அவர் சொன்னா, நான் கொன்று போட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதே வசனத்துல நம்ம கீழே பார்க்கும் போது இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் இருக்கும் என்று சொல்லி. இந்த ஓய்வு நாளில, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, திட நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு காரியத்துல நம்பிக்கை இல்லாத நிலைமையில, விசுவாசம் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று சொல்லி கூட கலங்கி போய் இந்த கால வேளையில் இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் போது உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில திட நம்பிக்கை இருக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். தேவ நிச்சயமா இந்த கால வேளையில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு பயப்பட்டு நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அமேன். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்க பார்த்த வசனத்திற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்க இருதயத்துல நீங்க வைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த நாளில ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு திட நம்பிக்கை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததிக்கும் உமக்கு பயப்படும் போது அற்புதத்தை செய்வேன்னு சொன்னீங்கல்லவா, அப்படிப்பட்ட நம்பிக்கை அடைக்கலம் உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.